சிவாயணமா சிவாயணமா. இந்த அடியார் பொதுமக்கள் காலை வந்து எல்லாரையும் நான் வணங்கம் போல தோணுது. இவ்வளவு நேரம் அருமையா பொறுமையா உட்கார்ந்து இந்த பரதநாட்டிய குழந்தைங்க நம்ம பெற்றெடுத்ததுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு, நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பு. அவங்க காலெல்லாம் விழுந்து கும்பிடணும். எல்லாருக்கும் அந்த பாக்கியங்கள் கிடைக்காது. சிவபெருமான நேரில் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த குழந்தை வந்து எப்படி நிற்குது தெரியுமா கண்ணுக்குள்ள? நீங்க தூங்கும்போது நினைச்சா கூட சிவபெருமான நம்ம இன்னைக்கு பார்த்தோம் பத்ரகாளியம்மன் கோயில அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துடும். இது பெற்றவங்களுக்கு இறைவனுடைய அருள் எப்போதும் அவங்களுக்கு துணையா இருக்கணும். நான் இந்த இதெல்லாம் ரசிக்கிறவன் கேட்டீங்களா? இந்த வித்ராட்சணியும் திருநீரும் இந்த மாதிரியா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் அனுமதியும் அவனுடைய அருள் இருந்தாலும் இது நடக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பத்திரகாளியம்மன் கோயில் இந்த இடம்ல எப்படி இருந்தது? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிவனடியார்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த பத்திரகாளி அம்மனும் சிவபெருமானுடைய அருள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு எல்லாரும் பொண்ணோட போத்துறதும் சின்ன பேனாவா இருந்தா கூட அந்த குழந்தைங்க வாங்குற இடம் வந்து பெரிய லெவல் கேட்டீங்களா? அந்த ஐயா எவ்வளவோ நமக்கெல்லாம் வந்து சொல்றாரு. இந்த எத்தனையோ நிகழ்ச்சி இங்க நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி நடக்க இன்னைக்கு தான் வரணும்ன்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாருடைய பாதமும் திருப்பணியும் தொட்டு வழங்குது. சிவாயம் ஐயா வந்து நமக்கு சபைக்கு எப்படி சஞ்சீவ் ஐயா ருத்ராட்சம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து நம்ம கண்டமணி அக்குமாலைன்னு சொல்லுவாங்க. கண்டமணியை வந்து அடியார் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் அந்த கண்டமணி போய் சேரணுங்கிற ஒரு பெரிய தொண்டை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அடியார் பெருமக்கள் சார்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்கள், டாக்டர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு மரியாதை செலுத்துவார்கள். திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய ஏகம் ரத்திரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுதானாய் போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம்.